சனி போனம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோழியவோ சேவலையோ அதில் கட்டி விட்டுருவாங்க சனி போனம். ஏன்னா இன்னொரு உயிரை பறிச்சுட்டு போயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட. சனி போனம் தனியா போகாது என்று சொல்வதை போல பாஜகவை கூடவே கூட்டிட்டு போறீங்களே. மணிப்பூர்ல என்ன ஆட்சி, அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் அவங்க ஆட்சி செஞ்சாங்க? காஷ்மீர்ல பகல்காமில் இருக்கிறவங்களை எல்லாம் அவங்க பாதுகாத்துட்டாங்களா? சுற்றுலாவுக்கு அந்த பயணிகளை பாதுகாத்துட்டாங்களா? இந்த ஆட்சியில வந்து டீசல் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் குறைஞ்சிருக்கா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? பாஜக ஆளுகிற மாநிலங்கள் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கான அடையாளமாக இருக்கா? வெறுப்பு குற்றங்கள் வந்து மிக அதிகமாக நடந்திருக்கிறது. மிக கொடூரமான கொலைகள் வந்து நடக்கிறது வட மாநிலங்களிலே. மாட்டு இறைச்சி வைத்திருந்தாக சந்தேகத்தின் பேரில் கூட அடிச்சு கொலை செய்யறாங்க என்றெல்லாம் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அவங்க தேர்தலில் முறைகேடு செய்தா வெற்றி பெறாங்க, அவங்க வந்து இவிஎம் மிஷின் வழியா தான் வெற்றி பெறாங்க என்று அவங்க மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதுவுமே செய்யாத பாஜக வெறும் மத கலவரத்துக்கு மட்டும் திட்டமிடுறான். அதுக்கு வந்து இந்து முன்னணி மாநாடு போட்டா எவருமே வரமாட்டாங்கிறதுக்கு முருகன் மாநாடு போடுறான். அப்ப பாஜகவை கூட்டிக் கொண்டு நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய போறேன், நானு மக்களை காப்போம்னு சொல்ல போனா முதல்ல கட்சியை காப்பாத்துக்கடா. பாஜக இருந்து அதிமுக முதல்ல காப்பாத்துங்க அதிமுக தொண்டர்கள் சொல்றான். மக்களை எப்படி காப்பாத்துறது? அவரு இல்ல கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. அப்படி சொன்னாலே அந்த அந்த கட்சி பிளாப் ஆயிரும்.